யுஎஸ் ரிட்டர்ன் மருமகள் எபிசோட் 6. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல நம்ம சிரிஷா ரங்கையா கிட்ட போய் பேசுறதும் அவரு சிரிஷா மேல பயங்கரமா ஜோக் அடிக்கிறதும் அதுக்கப்புறமா சிரிஷா போய் மாடு கிட்ட சொல்றதும் அந்த மாடு எட்டி உதைக்கிறதும் அது மூலமா அவ மேல பறந்து வந்து கீழே விழுறதும் அதுக்கப்புறமா அவங்க கோயிலுக்கு போறதும் அங்க சிரிஷா பூசாரி கிட்ட இங்கிலீஷ்ல மந்திரத்தை படிங்கன்னு சொல்லி கேக்குறதும் இதை கேட்ட எல்லாரும் ஷாக் ஆறதும் இது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல பாத்தீங்கல்ல. என்னது இன்னும் பாக்கலையா அப்படின்னா உடனே கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி இப்பவே பாத்துருங்க. எங்க வீடியோஸை மிஸ் பண்ணாம எங்க சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சிரிஷா அங்க இருந்த பூஜாரி கிட்ட மந்திரத்தை இங்கிலீஷ்ல படிங்கன்னு சொல்லி கேட்டதும் அங்க இருந்த எல்லா ஜனங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்பதான் பக்கத்திலே இருந்த சிரிஷாவோட அத்தை வசுந்தரா, மந்திரத்தை எப்படி இங்கிலீஷ்ல படிக்க முடியும், உனக்கு மூளைகில குழம்பு போச்சா என்ன? அத்தை நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்க அமெரிக்கால மந்திரத்தையும் இங்கிலீஷ்ல தான் படிப்பாங்க. ஆனாலும் இந்த பூஜாரிக்கு இங்கிலீஷ் வராது போல இருக்கு. எல்லாருமே என்ன மாதிரி அமெரிக்கா என்ஆர்ஐ கிடையாதுல்ல அப்படின்னு பயங்கர திமிரா சொன்னா. இது மூலமா அங்க இருந்த ஜனங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா கோவம் வந்துச்சு. கோயில்ல ஒரு அம்மா சிரிஷா கிட்ட, என்னம்மா நீ, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? மந்திரத்தை எப்படிமா இங்கிலீஷ்ல படிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம பூஜாரிக்கு இங்கிலீஷ் வராதுன்னு பயங்கரமா கிண்டல் பண்றியே, என்ன சங்கதி? முதல்ல உனக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு ஏதாவது தெரியுமா? ஐயோ, இப்ப நான் என்ன சொல்லிட்டேங்க, நீங்க இவ்ளோ கோவப்படுறதுக்கு? இங்கிலீஷ்ல மந்திரத்தை படிங்கன்னு சொன்ன, அது ஒரு பெரிய தப்பா? அடியே என்னடியும் உன் லொல்லு, உனக்கு தமிழ்ல ஒழுங்கா மந்திரம் படிச்சாவே புரியாது. உனக்காக பூஜாரி வந்து இங்கிலீஷ்ல மந்திரத்தை படிப்பாரா என்ன? ஏன் கேட்டா என்ன தப்பு? அமெரிக்கால எல்லா மந்திரத்தையும் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னா. அதுக்கு அங்க இருந்த பூஜாரி, அம்மா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. சிரிஷா அதுக்கு அவன் மனசுக்குள்ள, இப்ப நம்ம வேல்யூ என்னன்னு ஜனங்களுக்கு புரியும். நாம அமெரிக்கால இருந்து வந்த என்ஆர்ஐன்னு சொன்னா போதும், அந்த பூஜாரியே வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் வச்சுட்டு போறாரு அப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்ப திமிரா நியூ ஜெர்சி அமெரிக்கா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அங்க இருந்த பூஜாரி, அம்மா உன்னை பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்க எந்த கோவிலுக்குமே போனதில்லைன்னு தோடுறது. நீ எங்க வேணாலும் போ, ஆங்கிலத்துல மந்திரத்தை சொல்லவே மாட்டா. ஏன்னா மந்திரத்தை எழுதுறது நம்ம கிடையாது, நம்மளோட பாட்டன் முப்பாட்டன். அவங்க எந்த பாஷையில் எழுதியிருக்காளோ அந்த பாஷையில தான் நம்ம உச்சரிக்க முடியும். நீ சொல்ற மாதிரி அமெரிக்கால கண்டிப்பா சொல்ல மாட்டா, அப்புறம் எங்கம்மா நம்ம ஊர்ல சொல்றது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட எல்லா ஜனங்களும் சிரிஷாவை பார்த்து சிரிச்சாங்க. அதுக்குள்ள ஒரு அம்மா, நான் அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும்னு. அப்படியே நடந்துருச்சு. எங்க அமெரிக்கால இங்கிலீஷ்ல மந்திரம் படிப்பாங்கன்னு சொன்னா. முதல்ல அங்க இருக்கிற கோயிலுக்கு போன மூஞ்சி தானே அது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு அம்மா, ஏய் அதெல்லாம் ஒண்ணுலடி, அவ மட்டும்தான் அமெரிக்கால இருந்து வந்த மாதிரி ரொம்ப போஸ் அடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னோட திமிரு உன்னோட பெருமைலாம் நீ போய் அங்க காமி, இங்க காமிக்காத. ஆனாலும் நீ ஒருத்தி மட்டும்தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஓவரா சீன் போடாத. நம்ம கோயில் இருக்க பூஜாரி கூட நியூயார்க் சிட்டில இருக்கிற கோயில்ல 10 வருஷமா பூஜாரியா இருந்துட்டு தான் வந்திருக்காரு, தெரியுமாடி உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்ட சிரிஷா அப்படியே ஷாக் ஆயிட்டா. அப்படியா பூஜாரி? Yes, I too lived in America for about 10 years and I gained lot of knowledge there. But at the end, I love my India and my village. Hence I came back to my village so that I can spend my rest of my life at this village. அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்ன உடனே சிரிஷாக்கு பயங்கரமான ஷாக் ஆச்சு. அவமானத்துல தலைய தொங்க போட்டுக்கிட்டா. பக்கத்துல இருந்த வாசவி கிட்ட, என்னக்கா நான் பாக்குறது கேக்குறது எல்லாம் உண்மைதானா? நம்ம ஊர்ல இருக்கிற பூஜாரி இங்கிலீஷ்ல பேசுறாரு, எப்படிக்கா? அதனால தாண்டி நான் அப்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சைலண்டா இரு, ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணாதேன்னு. கேட்டியாடி என் பேச்சு? இப்ப பாரு எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னு. மானத்தையே வாங்கிட்டடி அப்படின்னு சிரிஷாவை திட்டினா. இது மூலமா சிரிஷா ரொம்ப கவலைப்பட்டா. எல்லா ஜனங்களும் அவளை ரொம்ப கோவமா பார்த்தது அவளால தாங்கிக்கவே முடியல. இந்த அவமானம் தாங்க முடியாம அங்க இருந்து போயிட்டா. வாசவி சிரிஷாவை நிறுத்த எப்படியோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ வசுந்தரா வாசவியை நிறுத்தி, அடியே நீ நில்லுடி, அவளை கொஞ்ச நேரம் தனியா விடு, அவளே அவ பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா வந்துருவா அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அவங்க 3 பேரும் கடவுள்கிட்ட போய் ஹாரத்தி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வந்து பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சா. சிரிஷா மட்டும் தான் பண்ண எல்லா வேலையும் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே கோவில்ல இருந்த ஒரு மண்டபத்துல போய் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அங்க அந்த கோயிலோட பூஜாரி வராரு. என்னம்மா
இங்கே உட்காந்துட்டு இருக்க, உனக்காக இங்கிலீஷில் மந்திரம் படிக்கலன்னு கோவமான அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிரீஷா, ஐயோ பூஜாரி ஐயா, தயவு செஞ்சு நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. ஆக்சுவலா அங்க நான் ரொம்ப திமிரா பேசினதுக்காக நான் இப்பவும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா உன்னோட நோக்கம் என்ன அவமானப்படுத்துறது இல்லை, வேற என்னமோ இருக்கு. என்னது அது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிரீஷா, ஆமா சாமி, எனக்கு எல்லாரும் என்ன ஸ்பெஷலா பார்க்கணும், ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும், ஸ்பெஷலா கவனிக்கணும்னு அப்படின்னு எனக்கு ஆசை. அதனாலதான் சுவாமி நான் தான் இருக்கிறதுலே பெரியவ அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனா அப்படி பண்ற ஒவ்வொரு தடவையும் எனக்கு கௌரவம் இல்ல, வெறும் அவமானம் தான் மிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட பூஜாரி அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டாரு. சரியான பைத்தியக்கார பொண்ணுமா நீ. உனக்கு என்ன வேணும்ன்றது நன்னாவே தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை எப்படி சாதிக்கணும்ன்றது தான் உனக்கு புரியல. என்னதான் அலைகள்லாம் ஒசரமா வந்தாலும் அது மேகத்தை தொடர போது இல்ல. முதல்ல இதை புரிஞ்சுக்கோ, புரியுறதா? எனக்கு புரியல சாமி. இதை பாரடியம்மா, வந்த அன்னைக்கு நீ என்ன பண்ண? நான் வந்த அன்னைக்கு என் மாமியார் எனக்கு திருஷ்டி எடுத்தாங்க. அப்பனா நீங்க இன்னும் பழைய காலத்துலயேவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் சாமி. சரி, அப்போ உங்க ஆத்துக்காரர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? என்ன பயங்கர கோபத்தோட பார்த்து அவர் மட்டும் திருஷ்டி எடுத்துக்கிட்டாரு. அப்போ உங்க அத்தை என்ன சொன்னா? அவங்க பையனை கிட்ட சேர்த்து என் பையன் தங்கம்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் விட்டுடு. நீ அமெரிக்காலேருந்து இங்கே வந்தே இல்லையோ, வந்த உடனே உங்கள் அத்தை காலையோ இல்லை மாமனார் காலையோ விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினியோ? இல்ல சாமி. ஏன்? பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லதோ இல்லையோ? நான் ஏன் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறது திமிரு. ஆனால் இதுவே அவ பெரியவா அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது அப்படி நினச்சி காலில் விழுந்தா அது கண்டிப்பாக சம்ஸ்காரமாகும். எப்பயுமே மனுஷனோட வேல்யூ தெரியறது மனுஷத்தன்மையில தாமா, திமிர்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சிரீஷா யோசிக்க ஆரம்பிச்சா. அப்ப பூஜாரி சிரீஷா கிட்ட, சரிம்மா, இப்போ நீ ஒரு நல்ல வேலை செய். இது வரைக்கும் உன்னோட திமிருத்தனத்தை தானே எல்லாரும் பார்த்துருக்கா, உன்னோட இன்னொரு முகத்தையும் காட்டு. அப்புறம் பாரு, எல்லாரும் உனக்கு சப்போர்ட் நல்லா பண்ணுவா. அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் நிஜம்தானா பொய்யான்னு அப்புறம் உனக்கு நல்லா புரியும். இதை கேட்ட சிரீஷா, சரிங்க சாமி, இப்பையில இருந்து நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். இப்படி சிரீஷா பூஜாரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து போயிட்டா. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாத்துக்கிட்டே இருங்க மகா டிவி. நமஸ்காரங்க, நான் நீங்க எல்லாரும் மெச்சுற அத்தை. ஹாய், நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மருமக. இனிமே உங்க எல்லாரையும் குஷிப்படுத்தவும் உங்களை சந்தோஷப்படுத்தவும் நம்ம மகா டிவி மூலமா உங்க முன்னாடி வந்துட்டோம். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? இப்பவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்காக மணி ஆடிங்க. உங்களுக்கு அத்தைய பிடிக்குமா இல்லன்னா மருமகளை பிடிக்குமா? கமெண்ட்ல உங்க கருத்துக்களை போடுங்க. பாத்துக்கிட்டே இருங்க மகா டிவி.